ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆல்ஃபா தமிழ் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கேமோட பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, கண்டினியூ தரலாம். இதுக்கு முன்னே பார்ட் 1 போட்டிருக்கேன். அது பார்ட் 2 பார்ட் 1 பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2. இது பார்ட் 2 கூட போய் பார்த்துக்கோங்க. கான்செப்ட் சொல்லிடுறேன். கான்செப்ட் எனக்கே தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டுருப்பாங்க, அவள் தான். என்னடா இங்கே விட்டுருக்கீங்க? ஆட்ட பாவிங்களா, திருப்பி இங்கே நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கெல்லாம் போயிருப்போம். திருப்பி நம்மளை இங்கேயே விட்டுருவாங்க. இது சொன்னால் இல்லைன்னு ஒரு ஃபோட்டோ எஸ் கண்டிப்பாக. ஆஹா, சவுண்டு செம்மையாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தர் இருப்பான், அவனும் ஒருத்தன். பிரைட்னஸ் இங்கே ஒரு கை தெரியும். அது கையெல்லாம் இல்லை, அது ஒரு இதுதான். பிஜிஎம்மே சரியில்லை எனக்கு. இங்கே வீடு ஏன்னா ஒன்றுமே தெரில. இப்படி வரணும்ல. ஆஹா, என்ன எதுவும் வந்தாச்சு. இந்த கேமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்கும். அதுதான் பிரச்சனையாக்கி எங்கே எது இருக்குன்னே தெரியல. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு இது பிரைட்னஸ் எங்கே இல்லவே இல்லை. இல்லை, அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் அல்ட்டாவில் வச்சுக்கலாம். யார் வந்தாலும் நமக்கு இப்போ பயம் ஓரளவுக்கு. என்ன ஃபோன் கட் பண்ணி வச்சுருக்கானுங்களா? ஆமாம், கட் பண்ணி தான் வச்சுருப்பானுங்க, இல்லைன்னா கால் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. என்னடி? ஆஹா, என் வரி எப்பவுமே தனி வரி, நேர் வரி. ஏதோ ஒன்று இருக்குங்க, நான் பார்க்கணும். இதே மெயின் போல. இங்கே டோர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆஹா, ஆரம்பத்தை எடுத்து கிளப்புறானுங்க. ஐயோ, யாராப்பா நீ? ஏன் இப்படி இருக்க? நீ 1 சைடு போ, நான் 5 சைடு போகிறேன். அவ்வளோதான். யாரா அவன்? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்? சரி, இதை பார்த்தா பயன்ட்டேன். ஓகே, இது எதுனா நம்ம ஃபஸ்ட்டே வந்தோம்ல, அடுத்த வழியும் இந்த வழியும் ஜாயிண்ட் ஆகும் போல். அங்கே அந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஆஹா, கண்டல. அவ்வளோதான், நம்ம வந்த வழியும் அங்கே பின்னாடி இருக்குது. சரி, ஃப்ளாஷ் இருக்குதான்னு கேமில்? சரி, மறந்துட்டேன். ஒரு டோர் இருக்கு. நான் வந்த வழியாடா இது? இங்கே பாக்ஸ்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அந்த பாக்ஸில் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ நான் போவேன், ஆனால் ஒருத்தன் தான் அவன் சைடு போனான். நம்ம இந்த சைடு வேணாம், இந்த சைடு போயிடலாம். இவங்க ஓடுற ஸ்பீடுக்கு நாளைக்கு தான் போகும் போல். இது என்ன பிளிங்க் ஆகுது? பிளிங்க் ஆச்சுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே இதுக்கு கீ தேவைப்படுது. அப்புறம் எங்கடாண்டா போகணும்? ஹோட்டலில் எதா பண்ணணுமா? இப்போ நமக்கு தேவை ஒரு கீ, அதுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்டு. இது ஆஃப் ஆகுற இடத்துல பேய் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையாண்ணா என்ன ட்ராவ் கூட வைக்க மாட்டீங்கன்னா பேய் கேம் உங்கள்கிட்ட. இங்கே நான் என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். ஒரு டிராவ் இல்லை, ஒரு பஸ்ஸில் இல்லை, ஏதோ வந்து ஓடி. என்ன வச்சது சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் நல்லா பண்ணியிருக்கீங்களாடி. யாரா நீ? ஏன்டா இப்போ சொல்ல போற? சாப்டர் 2 சாப்டர் 1? ஆஹா, இங்கே தான் வராங்க. நீ ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா இந்த லைட்டை பார்த்தே கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. சவுண்ட் கேக்குது. ஆஹா வரானே, இங்கெல்லாம் வரானா? எங்கடா என்னால டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே அன்சேவ் போயிட்டான்னு நினைக்கிறேன். எஸ் அவன் அன்சேவ் போயிட்டு இருக்கான். நம்ம இந்த சைடு போயிடலாம். டக்குன்னு வந்துட்டானா? அவன் அதிக ஸ்பீடெலாம் வரமாட்டான். ஓகே ஓகே தெரியும் 40 80 20 இல்லை தப்பு. நம்ம அங்கே பார்ட் 1ல ஒரு இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி எழுதியிருக்கோம்ல, அது நினச்சி இல்லை. ஓகே இப்போ இன்சைட் போயிடலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணா இப்போ நான் ஐயோ இப்போ அவன் இங்கே தான் இருக்கான். அவன்கிட்டயே நான் போகிறேனே. இப்போ எங்கடாண்டா நான் போய் என்னத்தடா கண்டுபிடிப்பேன்? ஸ்ட்ரைட்டாக போனால் அது இருக்கும். இங்கே தான் ஏதோ ஒன்று இருக்குது கன்ஃபார்ம். யாரும் ஆமாம் வீட்டில் வர்றானே. இதுக்கும் கீ வேணும். அப்படின்னா இது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. நான் இப்படி தான் போனோம். ஏதோ சவுண்ட் வச்சு போயிருக்கு. இதுதான் நமக்கு இப்போ பொறுத்தவரைக்கும் சேஃப் பிளேஸ். போகிறானோ எனக்கு இப்போ ஒன்று புரியலை. எங்கே நமக்கு அந்த கீ கிடைக்கும்? நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். போகிறான். இவ்வளோ நாள் நம்ம முன்னாடி இருந்தான் அவன். நீ எங்கே போகிறான் இப்போ? சரிதா போகிறான்.
இந்த சைடு போனால் ஒரு இடம் வரும், அந்த டோரு. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு இது தேவை. ஒன்று. ஓகே ஓகே ஓகே. இவன் அப்போவே நம்ம இதுவரையாக தான் அங்கே நின்றுருந்தான். இப்போ அவங்க போவான்னா அது ஓப்பன் பண்ணுறான்னு அர்த்தம். நீங்கள் பார்ட் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா தயவுசெய்து பார்த்துருங்க. நானா இவனே பார்க்க வேணாம்னு சொல்கிறான், இவனே பாருங்கன்னு சொல்கிறாங்க நினைக்காதீங்க. ஆனால் நிஜமாகவே பாருங்கள், இப்போ புரியும். ஐ திங்க் இப்போ அந்த டோர் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். Oh, key. The door cannot be opened. I must find the key that matches this lock. அது எனக்கு தெரியாதா? ஓகே, இப்போ நமக்கு தேவை கீ தான் தேவைப்பட்டு. அவன் சரி போவான் நான் பார்க்குறேன், போக மாட்டான். ஏன் அவன் சுற்றி வரான்னு நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்சு. அவன் ரிட்டன் இதே வழியில் வரமாட்டான், அந்த சைடு தான் சுற்றிட்டு வரான். இது நம்ம வந்த வழியா? எஸ், ஆமாம். இந்த பொம்மையெல்லாம் பார்த்தே நான் பயந்துருந்தேன் ஒரு கால் போன வீடியோவில். Oh my god, இங்கேயே இருக்கானே. அவன் அன்சைட் போவான்னு நினைக்கிறேன், நம்ம இன்சைட் போயிடலாம். சூப்பர். ஆஹா, அப்போ நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன், அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணுவான் போயிடலான்னு. என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறாங்க? ஓகே, நமக்கு யூஸ்ஃபுல் தான் பார்த்தானா. நான் இது ஓப்பன் பண்ணுறா. ஓகே, க்ளோஸ் பண்ணுறா. எனக்கு இப்போ இது ஓப்பன் பண்ண எனக்கு இது ஓப்பன் பண்ணாலும் கீழே தேவைப்படுது. நமக்கு ஏதோ நீங்கள் கிடைக்குது. ஓகே, இங்கே ட்ராவ் இருக்குது, ஆனால் இந்த ட்ராவ் ஓப்பன் பண்ண முடியாது. எஸ், இதை வச்சு ஏதாவது பண்ணுமோ? ஐ திங்க் இப்போ நமக்கு அந்த பாஸ்வேர்ட் தான் தேவைப்படுது. அது பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். இது மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுது. அப்படின்னா இதில் எங்கேயாவது பாஸ்வேர்டு எழுதியிருக்காங்களோ? சொன்னல 6192 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதுதான் மேப்பா? இப்படி போய் ஓகே, கேவலமாக இதெல்லாம் மேப்புன்னு எவன் சொல்லுவான்? ஐயோ, 6192வா? டி என்னை எப்படா? ஓகே ஓகே ஓகே, இது இப்படி 6192. ஓகே, பர்ஃபெக்ட். நான் அப்போ நினச்சேன் ஏதோ ஒன்று இருக்குன்னு. எல்லாம் ஓகே. இப்போ இவன் அங்கே இருப்பான், நம்ம இப்படி போயிடலாம். இப்படி போட்டால் தான் நம்ம சேஃபு. சிக்ஸ் ஒன் நைன் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், 61. எஸ், தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணுறான், வரப்போகிறான். எஸ், இங்கே நமக்கு ஏதோ அந்த ரூமுக்கு கீ கிடச்சிருக்கு.
கோழி பாடத்தில் வருமே அதுதானே இது. ஓ மை காட், கோழி பாடத்தில் வரும். ஓகே, லெட் காட் பி ட்ரூ அண்ட் எவ்ரி ஹியூமன் பி அ லேயர். லையரா? ஓகே ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வில் பி ட்ரூ, காட் உண்மையானவர். என்ன போட்டுச்சு? பட்டுன்னு பட்டுன்னு. அண்ட் எவ்ரி ஹியூமன் லையர்னு போட்டுக்குச்சு. ஏன் அப்படி? ஏதோ ஒன்று இருக்குது. இது எவ்வளோ சாரி மாதிரி தான் இதில் காமிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ இங்கே எப்படி இருக்கு, இங்கே என்ன போட்டுக்குன்னா, இந்த டார்க்கு ஓல்ட் அண்ட் டார்க் ஹவுஸில் நிறைய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதில் போக போக தான் எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கிது. நான் யார் அப்படிலாம். ஓகே, இப்போ அண்ணா எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ இங்கேருந்து ஓடணுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ இவன் எங்கே இருக்கான்? ஒன்று இன்சைடு வரணும், இல்லை இன்சைடு போகணும். அவ்வளோ 20 மினிட்ஸில் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது நல்ல ப்ராக்ரஸ் பண்ணும். எஸ், ஓகே. டே இயர்லியர். ஏன்? окей. Вся эта запутанная история началась относительно недавно, в нашем небольшом городке. В один прекрасный день город потрясла серия зверских убийств и жутких и необъяснимых обстоятельств. Страх и панику у людей вызывал тот факт, что жертвы даже не были знакомы между собой. Полиция как могла замалчивала о случившемся, но часть информации все же попадала в местную прессу. Окей. Прорывали слухи о том, что лица жертв были до безобразия изуродованы. Другие же утверждали, что убитые были обезглавлены. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் இதை படிக்கவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு தெரியுது. ஓல்டு ஹாஸ்பிட்டல். ஓ, இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் அப்போ? இல்லை. ஓகே, சாப்டர் 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாப்டர் 2க்கு இப்போ இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல். ஓகே, அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாப்டர் 2 ஒரு ஹாஸ்பிட்டல்னு தெரியுது. நாராச்சு புரிஞ்சா? ஐயோ, நாராச்சு. ஓகே, loading. Yes, chapter 2, expectancy. ஓகே, சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடலாம். இப்போதைக்கு கேட்டு சுற்றி மட்டும் பார்த்துக்கலாம். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம். என்ன பெருசாக கட்டியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலாக கிடையாது. ஓகே, இங்கே நமக்கு ஒரு லேம்ப் இருக்குது, அது எடுத்துக்கலாம். எடுக்க முடியாது. என்ன கேம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ க்ரோபரா இதுக்கு யூஸ் ஆகுது. கை வச்சு எடுக்க முடியாது, க்ரோபர் தான் யூஸ் ஆகும். க்ரோபர் எங்கே இருக்கிறது? ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எழுதியிருக்கு அரைவர். It seems I am here according to my data. This is the place where all bodies were transported to. I must talk with someone about this. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நான் இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஓகே, இதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு தந்துடுங்க. அடுத்து ஒரு வேறு லெவல் வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடை பெறுவது சந்தோஷ்.